ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ரிலீஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் குறிப்பு மற்றும் சில க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் வந்து யூஸாக உள்ள நுழையிறீங்க. இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. ஏன்னா வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து சாதம் வடிக்கிறதுல தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ சாதம் வடிக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஆவி பற்றுமோ, கையில் வந்து அந்த தண்ணி பற்றுமோ, அந்த சுடு தண்ணி பற்றுமோ, பயந்து எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு ஈஸியாக அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு நீங்கள் சாதத்தை வந்து நீங்கள் வடிச்சு விட்டுலாம். எப்படின்னா இந்த மாதிரி துணி போடுற கிளிப் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடனில் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த கிளிப்புக்கு வந்து சூடு வராது. இந்த மாதிரி உடன் கிளிப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடன் கிளிப் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த 2 எஜ்ஜையும் நீங்கள் போட்டுக்கோங்க. வேணும்னா இன்னும் 2 கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எஜ்ஜில் மாட்டிட்டு நீங்கள் அந்த கிளிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக வடிச்சிங்கன்னா ஈஸியாக வடிச்சிடலாம். இது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் பெரிய கிளிப்பு கூட இருக்குது. சாதம் வடிக்கிற கிளிப்பு நீங்கள் கேட்டிங்கனாவே தருவாங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அது அந்த பெரிய கிளிப்பை போட்டிங்கன்னா அந்த சாதம் வடிக்கிற தட்டு வந்து உங்களுக்கு நகராது. உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சாதம் வடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே வடிச்சலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நெய் உருக்கிற கடாய். இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நம்ம காட்ட போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன வாஷ் பண்ணுறது புதுசாக காட்ட போகிறீங்க நினைக்கலாம். ஏன்னா இதை என்ன பண்ணுவோம்னா எடுத்து அப்படியே சிங்கில் போட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் நேரம் சென்று வாஷ் பண்ணுவோம், இல்லை அப்படியே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அங்கே வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் அந்த நெய்யோட அந்த ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் பாருங்கள், பிசுன்னு. அது வந்து எல்லா இடத்துலையும் பாத்திரத்தையும் ஒட்டிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதோட நம்ம கையிலையும் மாதிரி நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி முடிச்சாலும் நம்ம கையில் வந்து ஒரு மாதிரி வளவலன்னு பிசுனே இருக்கும். அந்த எண்ணெய் பிசுப்பு போகவே போகாது. அந்த மாதிரி பிசுப்பு இல்லாமல் நம்ம எப்படி இதை வாஷ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அடுப்பில் இருந்து இந்த கடை இறக்கணுன்னா நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு சளிச்சா இருக்கும்ல கப்பி, அந்த கப்பியை எடுத்து இதில் போடுவோம். இல்லை சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவோம் பாருங்கள். அந்த கோதுமை மாவை கூட நீங்கள் எடுத்து இதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிண்டிட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டிங்கன்னா இந்த கோதுமை மாவு அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு கோதுமை மாவு தான் போடணுமானா இல்லை, உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் கூட போடலாம். ஆனால் வந்து வேஸ்ட்டானதாக போடுங்க. ஏன்னா யூஸ் பண்ணுறதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான் போகும். இதை நம்ம எப்படி நம்ம தூக்கி தான் போட போகிறோம். ஏன்னா நான் இதில் நெய்யை வந்து நல்லாவே வடிகட்டிட்டேன். இது வந்து கடைசி இது தான். இதை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் இதை தூக்கி தான் போடணும். இது வந்து நெய் உருக்கிற பாத்திரத்துக்கு மட்டும் கிடையாது, எண்ணெய் பாத்திரத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எண்ணெய் வச்சிருக்க கிண்ணமாகவும் சரி பாட்டில் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கழுவ போடும்போது மற்ற எல்லா இதுலையுமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிரும். அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுப்பு எதுலையுமே நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது. ஈஸியாக நம்ம கழுவி முடிச்சிடலாம். நல்லா கிண்டிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை நல்லா வலிச்சு தூக்கி போட்டுடலாம். இப்போ நீங்கள் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது. சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவக்காய் எப்படி தான் பார்த்து செஞ்சாலும் அதோட கசப்பு தன்மை போகவே போகாது. அது கசக்கிறனாலேயே நம்ம வீட்டில் யாருமே அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதில் அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது, அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனாலும் நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது கசக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நீங்கள் சமைக்கும் போது இப்படி செஞ்சுட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு அது கசப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காவை இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் எப்போது போல் சமைச்சு பாருங்கள். அதோட கசப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து பென்சிலில் வந்து விளாட்றோன்னு சொல்லி நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் கிறுக்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கங்கே 1-2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து இரேசரை வச்சு அழைச்சிடலாம். ஆனால் அது இதே மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே மேஜிக் பண்ண மாதிரி அந்த கரை இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் நான் பென்சில் வச்சு நல்லா கிறுக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிறுக்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன்னு. இந்த மாதிரி நல்லா கிறுக்கியாச்சு. இந்த கரை உள்ள இடத்துல பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக லைசால தான் ஆட் பண்ண போகிறோம். லைசால இந்த மாதிரி ஒரு மூடியில் எடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ங்க. உங்களுக்கு தேய்க்கும் போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் அப்படி கொஞ்சமாக மறைகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாவே சூப்பராக நீட்டாக சுத்தமாக அந்த கரை இருந்த தடமே இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள், நான் தேய்க்க நீங்களே லைவாக பார்க்குறீங்க. ஃபுல்லாக சுத்தமாக எந்த ஒரு கரையும் அந்த பென்சில் கரை கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு ஒரு வாட்டரில் வந்து ப்ளெயின் வாட்டரில் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சுத்தமாக அந்த பென்சில் கரை இருந்த தடமே சுத்தமாக நமக்கு தெரியவே இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்கூலுக்கு போகிறவங்களும் சரி, காலேஜ் போகிறவங்க இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க எல்லா பேக்கெட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கு கரை இருக்கும். இந்த மாதிரி இங்கு கரை வந்து ரீஃபில் இருந்தாலும் சரி, இங்க் பென் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கரையை போக்குற வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸ்பெஷலாக ரீஃபில் பெனில் உள்ள கரை வந்து போகவே போகாது. இந்த மாதிரி லைட்டாக சின்ன பசங்களாம் விளையாடுன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரெஸ்ல இந்த மாதிரி கிரிக்கிக்குவாங்க. இல்லைன்னா அந்த லிங்க் வந்து லீக் ஆகி ட்ரெஸ்ல வந்து இருக்கும், அது போகவே போகாது. என்னதான் தேய்ச்சாலும் போகவே போகாது. இனிமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த கரை எல்லாமே போயிடும். எங்க உங்களுக்கு அந்த இங்க் பட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமா இந்த மாதிரி லெமனை ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி லெமனை லைட்டா புளிஞ்சுங்க. லெமன் இல்லாட்டி நீங்க வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெமன் இதுல கொஞ்சமா அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு அதுக்கு மேல கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இது வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ற பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன். அதிலே கொஞ்சமா டூத் பேஸ்ட் உங்க வீட்டில் எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூத் பேஸ்டிங் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி பழைய பிரஷை வச்சு நல்லா அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுங்க. அந்த இடத்துல மட்டும் நல்லா இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. பிரஷ் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க ஒரு பவுல்ல. இதை வந்து அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி முக்கிய ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க தேவை. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதில் ஊறட்டும். இந்த மாதிரி பிரஷ் வச்சு தேய்க்கும் போது பாதி ஆகுது போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கையில நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது ஃபுல்லாவே போய் உங்களுக்கு சூப்பரா நீட் ஆயிடும். இங்க பாருங்க நமக்கு ஃபுல்லா போயிருச்சு. இப்போ லைட்டா அந்த காரம் இங்க் பட்டை மட்டும் லைட்டா தெரியுது பாருங்க. இதை வந்து மறுபடியும் நீங்க நார்மல் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா போயிடும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வண்டு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு மாதிரி பூசணை கொடுத்த மாதிரி நூலாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வண்டோ பூசணை பொறுத்த மாதிரியோ நூலாக எதுவுமே வரவே வராது. நம்ம எப்போதும் போல சலிக்கிறது இருந்தாலும் சரி, இல்லை பேக்கெட் வாங்கி நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை காம்போட கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லது. காம்பு இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் வந்து அந்த எஜ்ஜு வந்து கொஞ்சம் கவராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து கீழே ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 இது போட்டுட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே மாவை போட்டுட்டு ஃபுல்லாகவே மாவை போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் டைட்டாக அமைக்கி இந்த மாதிரி மாவை போட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல மாவை இதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் அதே மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு 5லேருந்து ஒரு 6 வந்து காஞ்ச மிளகா அங்கங்கே போட்டிங்கன்னா அந்த மாவில் வண்டோ இல்லை பூசணை பொறுத்த மாதிரி எதுவுமே ஆகவே ஆகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதோட நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம கோதுமை மாவை எடுத்து தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வெளியிலே வச்சுருந்தா அதில் எறும்பு மொக்க ஆரம்பிச்சோம். நீங்களே நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி எறும்பு அதில் வந்து மொக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதில் எறும்பு எதுவுமே வரவே வராது. எவ்வளோ நேரம் வெளியில் ஓப்பனாக இருந்தாலும் நம்மளுக்கு அதில் எறும்பு சுத்தமாக வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சலிக்கி மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த சலிக்கியை வச்சு நம்ம மாவுலாம் சலிப்போம். கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, மிளகாப்பொடி அந்த மாதிரிலாம் சலித்து வைப்போம். நம்ம இந்த மாதிரி சலிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக கையை யூஸ் பண்ணி தான் நம்ம சலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கட்டி எல்லாமே வந்து நம்மளுக்கு அங்கங்கே இருக்கும். அதுக்கு நம்ம கையை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்பூனு, கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக இந்த எஜ்ஜிலாம் இந்த ஓரத்துலலாம் வந்து நம்மளுக்கு அந்த மாவுலாம் சிக்கிட்டு அந்த மாவு எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். இனிமேல் உங்களுக்கு கையை போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாவை வந்து நான் சலிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கிண்ணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணி தான் இல்லை, கொஞ்சம் பெரிய கிண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதோட முனி வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி கமுத்து போட்டு நீங்கள் சலிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடமே வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சூப்பராக நீங்கள் சலிச்சிடலாம். நம்ம வந்து இதில் நம்ம கையில் வந்து நம்ம ஃபுல்லாக நடுவில் வச்சு நம்ம இந்த மாதிரி சலிச்சோம்னா ஈஸியாகவே சலிச்சிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிண்ணியை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிண்ணி வந்து ஃபுல்லாக அங்கங்கே போய் நம்மளுக்கு அந்த சுத்தமாக கட்டி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக வந்து சலிச்சு கொடுத்துரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா உள்ள காயின் தான் அது. இந்த மாதிரி நீங்கள் 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காயினில் இப்போ வந்து இந்த மாதிரி காயின் இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதில் காயினை போட்டுட்டு நீங்கள் சலிச்சு பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் அதோட இந்த ஓரத்துலலாம் வந்து நம்மளுக்கு மாவு எல்லாமே இடையில இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சலிக்கும் போது வராது. அப்புறமாட்டி கழுவும் போது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி நம்ம காயினை போட்டு பண்ணுறனால அந்த காயினில் அந்த காயின் போயிட்டு அதை தட்டி விட்டுரும். ஈஸியாகவே நம்மளுக்கு மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும்.